என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்துக்கிறா? ஆமாண்ணா உன்னதான் சந்திக்கலான்னு வந்தேன். என்ன ரொம்ப தொலைவு வந்துக்கிற? வேலையே இல்லாத வீட்டில் சும்மாதான் உட்காந்துருக்கிறான். எல்லா ஆளுதான் எங்கன்னா பிஸ்னஸே நடக்க மாட்டேங்குதுண்ணா. ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இது மாதிரி நம்ம ஆளுங்கெல்லாம் ஒரு வேலை கொடுக்கலாம், ஒரு வேலை பார்த்து வந்துக்கிறேன். வாணினா இப்போ தானேண்ணா ஆளுங்களுக்கு செலவு கூட காசு இல்லாத உட்காந்து இக்கட்டான சூழ்நிலையில நீ வந்துக்கிறியா? பாரு நம்ம மாமாலாம் பாரு எப்படி பண்ணுகிறாரு. போயிட்டு தம்பி வந்துக்கிற போல டீ வேணா போனா டீ மட்டும் போதுமா? வேணுமா? அதெல்லாம் வேணாண்ணா, டீலாம் வேணாம். இப்போ வந்து பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து வந்துக்கிறேன். சொல்லுண்ணா அதானா நம்ம ஊர்ல திருவிழா ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் தெரிஞ்ச வேலை, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இப்போ பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற சென்டிங் சாமான் 10 மாதம் தெரியலையா? நீ எத்தனை சதுரம் இருந்தாலும் சொல்லுண்ணா அடிச்சு கொடுத்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி 100 சதுரம் மேல தேவைப்படுங்க. நீங்க 100 சதுரம் இல்லப்பா, 150 சதுரம் சொன்னா கூட அடிச்சு கொடுத்துட்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே இருக்கிறாங்க, சாமான்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சொல்லு அடிச்சு கொடுத்துறேன். மாமா நம்பிதான் நான் வந்துக்கிறேன். பெரிய ஆளு சென்ட்ரிங்களா இன்னைக்கு நேரத்துல அதை விட பெரிய ஆளு கிருஷ்ணமூர்த்தி அண்ணா. வாணா உட்காருண்ணா உட்காரு. பாரு அண்ணன் உடம்பு சின்ன வயசுல ஜிம்மு செய்யும் போது அண்ணன் உடம்பு பார்ப்பேன். ஜிம்மு செய்யாம இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுக்கிறாரு. எப்படி வச்சுக்கிறாருன்னு தெரியல. பார்த்தா சென்ட்ரிங்காலதான் எல்லாத்துக்கும் காரணம். ஒண்ணு இல்லைண்ணா, திருவிழா வருது. நம்ம ஊர்ல சாமி எங்கெங்கெல்லாம் வருதோ, எந்த சைட்லாம் வருதோ ஊர் ஃபுல்லா சென்ட்ரிங் வச்சுக்கணும். அதுதான் வேலை. என்ன சொல்றேன்? பெரிய சமாச்சாரம் பேசுங்க. எல்லாருக்கும் குருநாதர் இருக்காங்கல்ல, அப்ப இவரு இருக்கும்போதே சொல்றேன், சாமி எங்கெல்லாம் போதோ அது ஃபுல்லா ஊர் ஃபுல்லா சென்ட்ரிங் அடிச்சுக்கணும். சாமி நிக்கிற இடத்தெல்லாம் அடிக்கலன்னா சாமி பற்ற மட்டம் இருக்கு, பற்ற மட்டத்துல இருந்து வாகனம் இருக்கு, வாகனத்துக்கு மேல கொடை இருக்கு. அதுக்கெல்லாம் சேர்த்து எத்தனை அடியில வச்சு சென்ட்ரிங் அடிக்க முடியும்? என்ன இதெல்லாம் காமெடி பண்ணிட்டு காலையில எங்க செட்டாண்ட வட்டியா நீ? ஒரு குரு இருக்கிறாரு, குருவாண்ட கூட கேட்பாரு. நீயும் பேசுறீங்க. எப்படின்னா மொத்தத்துல அவங்க கேட்கிற ஐட்டு பாத்தீங்கன்னா, சார் கேட்கிற ஐட்டு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 50 அடியில அடிக்கணும். 50 அடி மட்டும் எப்படி அடிக்கிறது? பரம்பரையா சாமி டோனர்லாம் நான் பிடிச்சி தரேன். ஊர் ஃபுல்லா சென்டிங் அடி, அவ்வளவுதான். ஊர் ஃபுல்லா சென்டிங் அடி. இதை வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் பத்தி செஞ்சோம். ஏன் மழை காலத்துக்கு கூட ஃபுல்லா ஊர் ஃபுல்லா சென்டிங் அடிச்சிடலாம். என்ன சொல்ற? சரி, மழை காலத்துக்கு ஊர் ஃபுல்லா சென்டிங் அடிச்சிடலாம். அவ்வளவுதான். இதான ரூட். அது தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. நம்ம சொல்லிக்கலாம் சொல்லிட்டாரு. நம்ம நாளைக்கு அடி அடிச்சிடலாம். ஒரு 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 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வைக்கும். ஒரு பேச்சுவார்த்தை எவ்வளவு முடியல, அக்ரிமெண்ட் போடணும். அதெல்லாம் அதெல்லாம் பார்த்து ரெடி பண்ணி 2 லட்சம் அட்வான்ஸ் வைக்கும். சரியா? நான் ரெடி பண்றேன். சாமானை நீ ரெடி பண்ணு. சென்ட்ரிங் அடிக்க நம்ம குருநாதர் இருக்கிறாரு, நம்ம மாமா இருக்குது, நம்ம அண்ணன் பாடி உடம்பு கூட இந்த மாதிரி இருக்காது, அது மாதிரி உடம்பு வச்சுருக்கிறாரு, நீ இருக்கிற, எல்லாம் செஞ்சு முடிச்சிடறோம். சரி, நான் வரட்டாப்பா? சரி.